இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். விசேஷமாக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறதான சிந்தனையுடைய தலைப்பு கிறிஸ்து கொண்ட இளைஞரின் செயல் வீரியம். கிறிஸ்து கொண்ட இளைஞர், யூத் என்று சொல்கிறோமே, அந்த யூத்தினுடைய இளைஞரின் செயல் வீரியம், யூத் வித் கிரைஸ்ட் இன் ஆக்ஷன் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். சிந்தனைகளுக்கு நாம் செல்வதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மியான நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சிந்தனையை நீர் ஆசீர்வதியும் சாமி. ஆண்டவரே, நீர் என்ன வடிவிலே இந்த சிந்தனையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் திருவிழா சித்தத்தை நான் வெளிப்படுத்தும்படியாய் துணிந்து பேசுகிறோம் சாமி. என் தேவ கிருபையும் தேவ ஆசீர்வாதமும் தேவ வழிநடத்துதலும் அடியோனோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கப் போகிற எல்லாருடைய மனங்களையும் திறந்து ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு செவிசாக்கத்தக்கதான கிருபை கொடுத்தார். மீன் பிரேசிலிருந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். தேவ நாமத்துக்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். தியானத்திற்குள்ள நாம் கடந்து செல்வோம். இளைஞர்கள், கிறிஸ்து கொண்ட இளைஞர்களின் செயல் வீரியம் என்று சொல்லுகிறார்கள். யூத் வித் கிரைஸ்ட் இன் ஆக்ஷன். இளைஞர் என்பவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள். இது அனைவரும் அறிந்தவர்கள் தான்.
அந்த இளைஞருடைய ஏஜ் என்று டெஃபினேஷன் கொடுக்கும்பொழுது 15 to 25 வரை கொடுக்கிறார்கள். இந்த நிலைமையில் இருக்கின்ற இளைஞர்கள் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய எண்ணமும் சிந்தனையும் உடையவர்கள். இவர்கள் இவருடைய சிந்தனைகளை காட்டாறு போன்றது. காட்டாறு என்று சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திடீரென்று காட்டில் வெள்ளம் வரும். எந்த பக்கம் போது, எப்படி போது, யார் ஆட்சின்னு போது, எதை தூக்கின்னு போது தெரியாது. அப்படியே ஓடும். ஒருமுகப்படுத்தாத ஆறு தான் காட்டாறு. ஆனால் காட்டாறு போன்று பல்வேறு நிலைமைகளிலே பரிணமித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவருடைய வாழ்க்கையிலே மடைமாற்றத்தை ஒன்று கொடுத்து சீராக, செம்மையாக, வேகமாக ஒரு பாதையிலே ஓட செய்வதுதான் நம்முடைய திருச்சபைகளுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நோக்கத்தை நம்முடைய திருச்சபைகள் நிறைவேற்றுகிறதா என்பதை நான் பார்க்கும் பொழுது அதிகமாக எனக்கு தெரிஞ்ச வரையில் இல்லை என்றே நான் சொல்லுவேன். இளைஞர்களுக்குரிய இடத்தை திருச்சபையிலே கொடுப்பதில்லை. ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை இளைஞர் ஞாயிறு என்று சொல்லுகிறோமே, அந்த ஞாயிறிலே இளைஞர்களை பற்றி பேசுகிறோம், பாடுகிறோம், அல்லது கேள்விகளை கேட்கிறோம், அல்லது வினாக்களை வர வைக்கிறோம், என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு நாளை கழித்து விட்ட பிறகு இளைஞர்களை தேடுவார் இல்லை, கேட்பார் இல்லை, அவருடைய செயல்களை கவனிப்பார் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவேதான் இந்த இளைஞர்கள் எங்கும் திசை மாறக்கூடியவர்கள், எளிதிலே திசை மாறக்கூடியவர்கள், எளிதிலே பிறரை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் குறிப்பாக சொன்னாக்கா இளைஞர்கள் என்பவர்கள் நவீன வருங்காலத்தினுடைய சிற்பிகள். சிற்பிகள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், கல்லில உளியை கொண்டு, சிற்றுளியை கொண்டு செதுக்குகின்றவர்கள் தான் சிற்பிகள். அப்ப இந்த சிற்பிகளுடைய நிலைமையை சற்று நேரம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். உளிகளை கையில் எடுத்தா போதும் என்று இல்லை. இவருடைய எண்ணங்களிலே, வடிவங்களிலே, உள்ளங்களிலே இவர் வடிக்கப் போகின்ற சிலை முழுமையாய் வர வேண்டும். அந்த கற்பனையை வைத்துதான் கல்லிலே சிலை வடிப்பார்கள். கொஞ்சம் மிஸ் ஆனாலும், கரங்கள் கொஞ்சம் ஷேக் ஆனாலும், இல்லை எண்ணங்கள் கவனங்கள் சிதறினாலும் அந்த சிலை ஒழுங்காக வராது. ஆற்றல் மிக்க இளைஞர்களாக இருந்தாலும் ஆற்றல் இல்லா சிலைகளை வடிவமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஆகவேதான் இந்த இளைஞர்களை மிக மிக கூர்மையாக, கவனமாக கையாள வேண்டும் என்று சொல்கிறோம். அவர்கள் இந்த நவீன காலத்தின் சிற்பிகள் என்று சொன்னமே, இந்த சிற்பிகள் செயல்பட வேண்டுமானால், சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் பின்னால் இருந்து செயல்படக்கூடிய வல்லுநர்கள் தேவை. இன்று இந்த இளைஞர்கள் மத்தியில கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. கல்வியில நல்ல முன்னேற்றம், தொழில்நுட்பத்திலே நல்ல முன்னேற்றம். அவர்களை பீட் பண்ணவே முடியாது இளைஞர்களை. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக கல்வி கற்கிறார்கள், தொழில்துறையிலே முன்னேற்றம் காணுகிறார்கள். ஆனால் இவைகளை ஒருமுகப்படுத்தி இந்த ஆற்றலை வடிவமைத்து வாழ்க்கையிலே ஒன்று சேர்த்து ஒரு செயல்பாடு செய்யும் பொழுதுதான் அவர்கள் படித்த கல்வி முழுமை பெறுகிறது என்று நாம் கொள்ளுகின்றோம். இந்த முழுமை பெறக்கூடிய இந்த கல்வி, முழுமை பெறக்கூடிய ஆற்றல், முழுமை பெறக்கூடிய சக்தி இவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், காட்டாறு போன்று வேகமாக பல திசைகளை நிரப்பிக் கொண்டு ஓடுகின்ற இவர்களை ஒரு பாதையில சீராக ஓட செய்ய வேண்டாம். அதற்கு தான் ஒரு நல்ல சமுதாயம். இவர்கள் சீராக வர வேண்டுமானால் ஒரு நல்ல சமுதாயம் உதவி செய்ய வேண்டும். ஒரு நல்ல திருச்சபைகள் உதவி செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே இந்த திருச்சபையும் சமுதாயமும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்துகின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. தீய வழிகளை நாடும்படியாய், செயல்படுத்தும்படியாய், செய்யும்படியாய் தூண்டுகின்ற அநேக சக்திகள் இருக்கிறது இந்த காலத்திலே. இப்படிப்பட்ட சக்திகளின் மத்தியிலே உள்ளபடியே உண்மையான இளைஞர்களை உருவாக்க வேண்டும். அவரிடத்தில் இருக்கின்ற திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும். அவருடைய ஞானங்களை வடிவகப்படுத்தி வெளியே கொண்டு வர வேண்டும். அவருடைய செயல்களை செயலாக்கம் பெற்று உருவகப்படுத்தி வெளியே கொண்டு வர வேண்டாம். இந்த சிந்தனையோடு இளைஞர்களை திருச்சபைகள் அணுகுகின்றதா? திருச்சபைகள் மட்டுமல்ல, சமுதாயம் அணுகின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு அருமையான பெற்றோருக்கு ஒரே மகள்,
மிக வசதி வாய்ப்பு நிறைந்த பணக்கார குடும்பத்தில் பிறந்த மகள். இந்த காலத்தில் தான் இளைஞர்களுடைய எண்ணங்களை நாம் அறிந்திருக்கிறோம், அறியாது இருக்கிறோம். இந்த பெண் ஒரு வாலிபனை விரும்பினார். அப்பான்றது சொல்கிற, அப்பா எனக்கு அந்த வாலிபன் தான் வேண்டும். அப்பாவும் இடர்பாடு குறுக்கே சொல்லலை. உடனே சொல்ல, சரிம்மா அழைத்து கொண்டு வா, அவரை நான் சில டெஸ்ட் பண்ணிட்டு உனக்கு ஏற்றவன் தானா என்று நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். கொண்டு வந்து காமிக்கிறான், அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சேரை காமிச்சு அதுக்கு உட்காந்துருப்பா, உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை கூப்பிட்டு உள்ளே போயிடுறார். உள்ளே சென்றவர் ஒரு 10 நிமிடங்கள் கழித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த சேரில் உட்கார்ந்து இருக்கிற வாலிபனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. இன்று வாலிப பிள்ளைகள் துரு துரு என்று இருப்பார்கள், எதையாவது செய்ய வேண்டும் என்று இருப்பார்கள். இளைஞர்கள் எதையாவது வடிவமைக்க வேண்டும் என்று இருப்பார்கள். இந்த இளைஞனும் அதே நிலையில் தள்ளப்பட்டு தனியா குழப்பம் நிறைந்த ஒரு நிலையில, என்னடா அது தனியா வெறுமையா இருக்கிறது. தனிமை எப்பொழுதும் வெறுமை என்று சொல்றோம் இல்லையா, அந்த தனிமையில வெறுமையா இருக்கிற இந்த இளைஞன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். கீழே பார்த்தா தொடப்பு குச்சிகள் ஆங்காங்க இறைந்து காணப்படுகிறது. உடனே என்ன பண்ண, ஒரு தொடப்பு குச்சியை எடுத்தான். அவன் மனதில் என்ன தோண்டி தெரியல, ஒடிச்சு போட்டான். அந்த நேரம் முடிஞ்சு விட்டது. அப்பா வந்தார். வந்தவர் என்ன சொன்னார், என்னப்பா தம்பி கொஞ்ச நேரம் தானே, ரொம்ப நேரம் பொறுத்துட்டியா, சாரி அப்படி என்று சொல்லிட்டு சரி என்று சொல்லி சொன்னார். அப்போ அப்பாவை தொடர்ந்து சொன்னார், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னும் நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு வாப்பா, என் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு உணர்த்திலே ஆற்றல் இல்லை என்பதை நான் கண்டுகொண்டேன். என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பாருங்க. என் சொத்தை மட்டுமல்ல, என் மகளையும் பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு இன்னும் வரல, பக்குவம் வரல, ஆகவே டேக் சம் மோர் டைம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அப்போ இந்த பையன் கேட்டான், எதை வைத்து நீங்கள் கண்டுபிடிச்சீங்க? நான் கம்முன்னு தானே உட்காந்துருந்தேன், ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் உட்காந்துருந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். நீங்கள் உள்ளே போனீங்க, வெளியே வந்தீங்க, என்னிடத்திலே திறமை இல்லை, சக்தி இல்லை, ஞானம் இல்லை என்பதை நீங்கள் எவ்விதமாய் அறிந்தீர்கள்? அப்போ அவர் சொன்னார், தம்பி உன் கீழே அநேக தொடப்பு குச்சிகள்லாம் எரிஞ்சிட்டு இருந்த பார்த்தியா அப்படின்னா. ஆமாம், இந்த குச்சிகளை நீ ஏன் ஒன்றாக அடுக்கவில்லை? இந்த குச்சிகளை ஏன் அதனுடைய தொடப்பத்தில் போய் சொருவில்லை? உடனே இவன் யோசித்து பார்த்தான், இந்த 2 வேலைகளை நீ கண்டிப்பாக செய்திருக்கலாம். நீ ஞானவானாக இருந்தால், நீ ஆற்றல் மிக்கவனாக இருந்தால், நீ அறிவாளியாக இருந்திருந்தால் இந்த குச்சிகளை பயன்படுத்தும்படியாக இந்த குச்சிகளை ஓரமாக ஒதுக்கி வைத்திருக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னு சொன்னால் அந்த தொடப்பத்தில் போயிட்டு செருகியும் இருக்கலாம். ஆனால் நீ இந்த 2 காரியம் செய்யாதபடி எதற்குமே பயன்படாமல் உடைத்து விட்டாயே, ஆகவே யூ டேக் சம் மோர் டைம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அவரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இந்த பையன் யோசித்து பார்த்தான், நம்முடைய ஆற்றலை என்ன அழகாக அளவிட்டிருக்கிறாரு. அந்த தொடப்பத்தில் கொண்டு போய் அதை செருகாதது நம்முடைய தப்பு அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, நம்மை பயன்படுத்தும்படியாக தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். இந்த உலகம் நம்மை பயன்படுத்த வேண்டும். உலகத்தில் சமுதாயமும் திருச்சபைகளும் நம்மை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்மை பயன்படுத்தாதபடி இந்த உலகமானது நம்மை அப்புறப்படுத்தி ஒதுக்கி வைத்த நிலைமையிலே இருக்கிறது. ஆகவே நல்ல ஆற்றல் பெறுவதும் செயல்திறன் பெறுவதும் ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக இருக்கிறது. ஆகவே இயேசுடைய சீடத்துவத்திலே, இயேசுவோடு கூட இணைதலே, இயேசுவோடு கூட செலுத்துகின்ற அந்த இளைஞர் பணியிலே செயல் வீரியம் என்பது மிக முக்கியம். யூத் வித் கிரைஸ்ட் இன் ஆக்ஷன். ஐயா நம்ம செய்யணும். அதான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஆரோ இன் த பவ். அதாவது வாலிபர்களை பற்றி சொல்லும் பொழுது சிம்பிளாக சொன்னாங்க, ஆரோ இன் த பவ். ஒரு வில்லிலே, நானேற்றப்பட்ட வில்லிலே ஏற்றப்பட்டு எந்த நேரத்திலேயும் ரெடியாக இருக்கக்கூடியது தான் அந்த அம்பு. அந்த அம்பை விட்டால் போதும், போய் பாஞ்சு எங்கேயாவது போய். ஆகவே நல்ல இடத்தை நோக்கி குறி செலுத்துவானால் நல்ல இடத்துக்கு போவோம், தீய இடத்தை நோக்கி செலுத்துவானால் தீய இடத்துக்கு போவோம். ஆகவே இளைஞர்களை எவ்வழியிலும் ஆளுவதற்கு நம்முடைய கைகளிலே தான் திறமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது. ஆகவே இன்றைய திருச்சபைகள் நல்வழியிலே நடத்த வேண்டும். அவனுக்கு ஏற்கனவே கல்வி அறிவு அதிகமாக இருக்கிறது, தொழில்நுட்ப அறிவு அதிகமாக இருக்கிறது, ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. இந்த ஆற்றல் மத்தியிலே அவனுக்கு ஒழுக்கமும் நற்பண்பும் சேர்ந்து விட்டால்
அவனை ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு சிறந்த ஒரு வாலிபனாக மாற வேண்டும், மாற முடியும். சுய சிந்தனையும் தன் அறிவாற்றலின்படி அவன் நடக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் கடந்து போவோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆகவே இன்றைய வாலிபர்களுக்கு முதலாவது நாம் சொல்லுகின்ற காரியம், செயல் வீரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த வாலிபர்களுக்கு நாம் வெளிப்படுத்துகின்ற காரியம், நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரனை அல்ல, உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை அல்ல, உன் எதிரே இருக்கின்ற சகோதரியை அல்ல. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள் என்று சொன்ன வேதம் திட்டமாய் பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் அழகா சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆகவே இன்றைய இளைஞர் என்று சொன்னாலும், முதியவர்கள் என்று சொன்னாலும், அதை கடந்தவர்கள் என்று சொன்னாலும், இளமை பருவத்தை கடந்து யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டியது கிறிஸ்துவின் சிந்தை. இந்த கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் மாத்திரமே இளைஞர்கள் பரிணமிக்க முடியும், பிரகாசிக்க முடியும், எழுந்து ஒளி வீச முடியும். ஆகவே இந்த கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மிலே வர வேண்டும். அப்படி வருவதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், சாட்சிகளாய் மாறுகின்ற அல்லது வாழுகின்ற இளைஞர்களாக நாம் இருக்க வேண்டும். சாட்சிகளான இளைஞர்கள். இன்றைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எத்தனை பேர் பெற்றோருக்கு சாட்சியாய் வாழ்கிறோம்? எத்தனை பேர் குடும்பத்திலே சாட்சியாய் இருக்கிறோம்? எத்தனை பேர் தன்னுடைய கல்வி ஸ்தாபனங்களிலே, தொழில் துறையிலே இவ்விதமாக சாட்சிகளாய் இருக்கிறோம்? நல்லா சிந்தித்து பாருங்க. முதலாவதாக இந்த இளைஞர்கள் சாட்சியாய் வாழ வேண்டும். வேதத்தில் நான் முதலாவது பகுதியாக வாசிக்க கேட்ட தானியேல் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே சாட்சியாய் வாழ்ந்த 4 பேரை நாம் பார்க்கிறோம். தானியேல் 1:10 படிங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் வானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். சாட்சியாய் வாழணும் என்று தானியேல் நினைக்கிறாங்க. நினைச்சு அவனிடத்துல சொல்றான், ஐயா, எனக்கு ராஜாக்கள் சாப்பிடுகின்ற உயர் வகையான அந்த மதுக்கள் தேவையில்லை, திராட்சரசங்கள் தேவையில்லை, மாமிச உணவு தேவையில்லை என்று சொல்லும் பொழுது இவன் சொல்றான், அதையெல்லாம் நீங்க சாப்பிடலன்னா நீங்க முகவாடலாய் மாறிவிடுவீர்கள், நீங்கள் வாலிபலாய் இருக்க மாட்டீங்க, வயதுகள் போன்ற தோற்றம் உங்களுக்கு வந்துவிடும். ஆகவே நீங்கள் மாமிச உணவு சாப்பிட்டே தீர வேண்டும் என்று சொல்றான். ஆனால் தான் 8ஆம் வசனம் படிங்க. அதுலயே தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. வாட் எ கிரேட் டிசிஷன்! இதுதாங்க யூத்தின் நேரத்தில், யூத்தான நேரத்தில் இளைஞர்கள் எடுக்கக்கூடிய மிக சிறந்த பாடம். உன் கண்ணின் வழிப்படி பிரசங்கி சொல்றான், வாலிபனே, உன் கண் எங்கெல்லாம் போதோ, உன் செயல்பாடு எங்கெல்லாம் என்னென்ன செய் என்று சொல்ல. அப்படி அல்ல, there must some break. ஒரு வேகத்தடை கண்டிப்பா, ஸ்பீட் பிரேக் இருக்கணும் வாழ்க்கையில. அருமையான தானியேலுக்கு அவன் சொல்றான், என்னுடைய வாழ்க்கையிலே ராஜாவினுடைய போஜன பதார்த்தங்களினாலே என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ளவே. என்னது, இவனு கறி சாப்பிடாத ஆள் கிடையாது, மீன் சாப்பிடாத ஆள் கிடையாது, அல்லது திராட்சரசம் குடிக்காத, எல்லாம் செய்யற ஆளு. ஆனால் கூட இவனை பிரத்யேகமாய் அழைத்து வருகிறார்கள். அடிமைகளாக இருந்த இந்த பிள்ளைகளை அழைத்து வந்து இவர்களுக்கு நல்ல உணவை கொடுத்து இந்த செயல்ல இவர் திரகாத்திரமா மாற்றணும்னு நினைக்கிறார். 12ஆம் வசனம் படிங்க. 10 நாள் வரைக்கும் 10 நாள் இவன் சொல்றாங்க, ஐயா, நான் பருப்பு குழம்பு சாப்பிட்டேன்னா, சாம்பார் சாப்பிட்டேன்னா, மாமிச உணவு சாப்பிடாதபடி சைவ உணவு சாப்பிட்டா என் உடல் எழுச்சிடும் நினைக்காதீங்க. 10 நாளுக்கு பிறகு என்ன பாருங்க. படிங்க. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். இதான சாட்சியான வாழ்க்கை. என்ன சாட்சியான வாழ்க்கை? தீமை செய்ய நாடுகின்ற திருக்கு நெஞ்சமே அழகா பாடுறான். தீமை செய்ய நாடுகின்ற திருக்கு நெஞ்சமே மருள் தீர்க்கும் தஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே. அழகா பண்ண பாருங்க. தீமை செய்ய நாடு வாலிப பிள்ளைகள் இன்றைய காலகட்டங்களிலே
தீமையான வழிகளில் செல்வதற்கு அநேக சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சமுதாயத்தினால் உருவாக்கி தரப்படுகிறது. ஐயா, டிவியை திறந்தா தீமை, இன்டர்நெட்டை திறந்தா தீமை, இன்னும் என்னென்ன இருக்கிற தொழில்நுட்பங்கள், அத்தனை தொழில்நுட்பங்களும் இந்த பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு இப்ப இருக்கிற சமுதாயத்தை கெடுப்பதற்காக, சீரழிப்பதற்காகவே அநேக செயல்பாடுகளை செய்கின்ற, உருவாக்கி தருகின்ற விளம்பரங்களை போட்டு மக்களை கெடுக்கின்ற செயல்பாடுகளை தான் இருக்கிறது. உதாரணத்திற்காக குடியை கெடுக்க என்று சொல்றாங்க இல்லையா, அந்த குடியை அங்கேயே கெடுத்துறது தானே. அங்கே கெடுக்காதபடி கொண்டு வந்து ரோட்டில் வச்சு கடையை ஓப்பன் பண்ணி கடையிலேருந்து குடியை கொடுத்துட்டு அவன் குடிச்சபிரதாயா பாட்டில் பார்க்குறான். குடியை கெடுக்குது. அது வரையில் அவனால் பார்க்க முடியவில்லை, அதுவரையில் அவனால் செயல்படவில்லை. இப்படி தான் எல்லா விஷயத்திலையும் நம்மை நாமே கெடுத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால் ஒரு இளைஞன் சாட்சியாக வாழ வேண்டும். இந்த சாட்சியான வாழ்க்கை தான் இளைஞனுடைய நிலைமைகளை மாற்றுகின்றதா இருக்கிறது. 17 வசனம் படிங்க. இந்த 4 வாலிபருக்கும், இந்த யார் தான் 4 வாலிபனா? தானியேல், மேஷாக், அப்புறங்க மிசாவேல், அப்புறம் அனனியா. இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும், பாருங்க, வெறுமனே எந்த ராஜரீக உணவெல்லாம் சாப்பிடாம இருந்த இந்த 4 வாலிபர்களுக்கு, சாட்சியாய் வாழ்கிற நினைத்த வாலிபர்களுக்கு, சாட்சியாய் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய அந்த இளைவர்களுக்கு இறைவன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன படிங்க? சகல எழுத்திலும், ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இறைவன் இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார், சாமர்த்தியத்தை கொடுக்கிறார். அவன சாமர்த்தியசாலிங்க. அவன் என்ன மாதிரி செய்யறான்? ஒரு சின்ன வேலையை நம்ம சொல்லிட்டோம், இந்த வேலையை செய்வதற்கு மிகுந்த கவனம் தேவை. லவகமா செய்கிறானே, எவ்விதமாய் செய்கிறான்? சாமர்த்தியத்தில் செய்கிறான். அந்த சாமர்த்தியத்தை, கடினமான தொழிலையும் கடினமான வேலையையும் எளிதாக செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை இறைவன் அருளுகின்றார், ஞானத்தை அருளுகின்றார். ஆகவே கர்த்தருடைய செயலிலே இந்த இளைஞர்கள் மிக சிறந்த சாட்சிகளாய் காணுகிறார்கள். ஆகவே இந்த முதலாவதாக இளைஞர்கள் என்று சொல்லப்படுவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், கர்த்தர் சொல்படி வாழ வேண்டும், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயல்பட வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கையிலே இளைஞர்கள் செய்ய வேண்டிய மிக சிறந்த ஒரு காரியம். ஆகவே இந்த கர்த்தருடைய செயலின்படி செய்கின்ற இந்த இளைஞர்கள் சாட்சியுள்ள இளைஞர்கள். இப்படிப்பட்ட இளைஞருடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான இளைஞனே, வாலிப பிள்ளையே, உன் வாலிப பிராயத்திலே நீ சாட்சியாய் வாழ்கிறாயா? 19 படிங்க. ராஜா அவர்களோட பேசினான். ராஜா அவர்களோட இந்த 4 பேரா கூட பேசினா, அவர்கள் அனைவருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல. ஐயா, நல்ல கவனிங்க. கறி மீன் சாப்பிட்டான், நல்ல மாமிச உணவு சாப்பிட்டான், திடகாத்திரமான மது வகையெல்லாம் குடிச்சான். இவர்களை காட்டிலும் இந்த உணவை சாப்பிடாமல், இந்த திராட்சத்தை பருகாமல் இருந்த 4 பேர் எப்படி இருந்தாங்களா? படிங்க. வேறொருவரும் காணப்படவில்லை, வேறு ஒருவரும் காணப்படாத அளவிற்கு இந்த தானியேலும், மிஷாவேலும், ஷாதராக்கும், அசரியாவும் மிக சிறந்த வாலிபர்களாய் மாற்றப்பட்டார்கள். பகுத்தறிவு மிக்கவர்கள், ஞானவான்களாக மாற்றப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யார் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவராய் காணப்படுகிறார்களோ அவர்கள் என்னிடத்தில் வரக்கடவர்கள் என்று சொன்ன கிறிஸ்துவினுடைய கட்டளைப்படி இந்த பிள்ளைகள் ஞானத்தை அதிகமாய் பெற்றுக்கொண்டார்கள், திறமையை அதிகமாய் பெற்றுக்கொண்டார்கள், வல்லமையை அதிகமாய் பெற்றுக்கொண்டார்கள். இந்த மற்ற வந்த அத்தனை வாலிபர்களிலேயும் இந்த 4 வாலிபர்கள் சிறப்பாய் காணப்பட்டார்கள். இவர்கள் தான் சாட்சியாய் வாழுகின்ற இளைஞர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ராஜாவுடைய போஜன பதார்த்தத்தினால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று ஒரு நல்ல டிட்டர்மினேஷன், நோக்கம், அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அநேகர் எடுக்கிறார்கள் தீர்மானங்களை, அநேக வாலிப பிள்ளைகள் எடுக்கிறார்கள் தீர்மானங்களை. ஆனால் இந்த தீர்மானங்கள் பாதியிலேயே முழுமை பெறாமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த தானியேல் என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரர்கள் எடுத்த தீர்மானம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியது. இவர்களுக்கு இணையாக இந்த உலகத்திலே யாரும் இல்லாத அளவிற்கு சிறந்த ஒரு வாய்ப்புகளை காணப்பட்ட. அது 20 படிங்க.
ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தாலும் அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சகல ஞானவான்களிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு 10 times greater than others, 10 மடங்கு மிக உன்னதமான சாட்சிகளாய் இந்த வாலிப பிள்ளைகள் மாறினார்கள். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் சிந்திக்கின்ற தலைப்பு கிறிஸ்து கொண்ட இளைஞரின் செயல் வீரியம். ஆகவே இந்த செயல் வீரியம் என்று சொல்லும் பொழுது இந்த தானியேல் உட்பட 4 பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள். இவர்களைப் போல இணையானவர்கள் எவரும் இல்லை. இவர்களைப் போல இணையானவர்கள் எவரும் இல்லாததோடு மாத்திரம் இல்லாதபடி 10 மடங்கு உயர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததினாலே தான் இந்த தானியேலும் மேஷாக்கும் சாதராக்கும் ஆபேத்நேகோவும் மிக சிறந்த முறையில நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கண்டார்கள், சாட்சிகளாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாற வேண்டுமானால் நாம் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவோம், ஆண்டவரோடு இணைந்து உறவாடுவோம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி மாத்திரமே செய்வோம். அப்படி செய்யும் பொழுது நம் இளைஞருடைய வாழ்க்கை சாட்சியாய் மாறும். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கவனித்துக் கொண்டிருக்கிற இளைஞர் நண்பர்களே, நீங்களுடைய வாழ்க்கையை சாட்சி உள்ள வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் கர்த்தரை உற்று பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவருடைய இஷ்டத்திற்கு உங்களை ஒப்படையுங்கள். ஒப்படைக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் மகிமை அடைகிறவராக இருக்கிறார். 2வது காரியமாக இந்த அதிகாரத்திலே இந்த தலைப்பில் நாம் சிந்திக்கப்படுவது, முதல் காரியம் சாட்சியாய் வாழ்ந்த இளைஞர்கள், 2வது சாட்சியாய் இணையும் இளைஞர்கள். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே அடுத்ததாக வாசிக்கின்றது அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம், அது 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. இந்த யோசனை சபை எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோத்தேயு பர்மெனாயும் யூத மார்க்கத்தனான அந்தியோக்கியா பட்டணத்தனாகிய நிக்கோலானாவையும் தெரிந்து கொண்டு 6 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். முதலில் சாட்சியாய் வாழ்வதற்கு 4 பேர்களை தெரிந்து கொண்டார். சாட்சியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் 4 இளைஞர்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், சாட்சியாக இணைந்து கொண்டார்கள். இந்த 6 பேரும் வளர்ச்சி உள்ள இடத்தில் தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். எங்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கு, எங்க டெவலப்மெண்ட் இருக்குதோ அங்கதான் என் பிரச்சனை அதிகமாக இருக்கு. எந்த திருச்சபை வளர்கின்ற திருச்சபையாக காணப்படுகிறோ, எந்த சமுதாயம் வளர்கின்ற சமுதாயமாக காணப்படுகிறதோ அந்த சமுதாயத்திலேயும் அந்த திருச்சபையிலேயும் பிரச்சனைகள் கண்டிப்பாக. ஆதி திருச்சபைகளே வளர்ச்சி பெருகியது. வளர்ச்சி பெருகிய போது உணவு பரிமாற இடத்திலே சண்டை வந்துச்சு, தகராறு வந்துச்சு. எங்களுடைய பெண்களுக்கு சரியான உணவை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆகவே தான் உடனடியாக, அப்படியானால் இந்த குறைகளை அகற்றுவதற்காக 7 ஸ்தேவான் உட்பட, பிலிப்பு உட்பட, பிரகோர் உட்பட, நிக்கோனார், தீமோன், பர்மேனா, நிக்கோலாய், இந்த 7 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இன்றைய மதவாதத்திலே திருச்சபையிலே மதவாதமும் பிரிவினைவாதமும் தலை தூக்கி நிற்கின்றதை பார்க்கிறோம். திருச்சபை என்று சொன்னாலே இன்று பிரிவினைவாதம் தான். நிறைய கோஷ்டிங்க, அவர் தலைமையில இவர் தலைமையில இவர் தலைமையில இவர் தலைமையில இவரு. ஆகவே பல்வேறு கூறுகளை போட்டுக் கொண்டிருக்கிற திருச்சபைகளாய் என்னன்னா டெவலப்மெண்ட். திருச்சபை வளர்ந்தியா, இது தவறு. சிறு தவறும் கூட ஊடகங்கள் பெரிதாய் மாற்றி காணப்பட்டிருக்கிறது. சபைகளிலே நடக்கின்ற சிறு தவறுகள், பெரிய தவறு நிறைய நடக்குது, பெரிய தவறு மறைக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, திருச்சபை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் அன்னைக்கு பார்த்த மாதிரி ஏதோ ஒரு சிலர் மாத்திரம் நம்மளை பார்க்கல, உலகமே நம்மை பார்க்கிறது. அனைத்து கண்களும் திருச்சபை நோக்குகிறது. திருச்சபை சாட்சியாக இருக்கிறதா? இளைஞர்களை மாத்திரமல்ல, வயோதிகர்களை, தலைவர்களை, குருமார்களை, மற்ற ஊழியர்களை அனைவரையும் இந்த திருச்சபையானது நோக்கி கொண்டே இருக்கிறது. நோக்கி கொண்டிருக்கிற இந்த திருச்சபையில நீயும் நானும் இளைஞர்களாய் இணைய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும்.
நம்முடைய பிரிவினைவாதம் மாற வேண்டும். தூய ஆவியானுடைய சொற்படி நாம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் வாசிக்க கேட்டோம். இந்த 7 வார்த்தைகளை சபை ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால் பகிர்தல் இருக்க வேண்டும், கூடிவாதல் இருக்க வேண்டும், நிலையான வார்த்தைகளை பேச வேண்டும், உண்மையா ஜீவிக்க வேண்டும், சகோதர மனப்பான்மை இருக்க வேண்டும். மிக மிக சிறந்த செயல்பாடுகள் சாட்சியாய் இணைவதற்கான வாய்ப்புகள் இளைஞருக்கு கொடுக்கப்படுகிறது. 3ஆவது படிங்க. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் பாருங்க, இங்க சொல்றாரு, இளைஞர்களுக்காக சொல்றாரு. முதல்ல பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இங்க 7 பேரை தெரிந்து கொள்ற. நம்ம அந்த 7 பேரை முதல்ல சொன்ன ஸ்தேவான் உட்பட இந்த 7 பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தூய ஆவியானுடைய வரத்தை பெற்றவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள், அனுபவத்தை பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, நற்சாட்சி பெற்றவர்கள், தூய ஆவியோடு இணைந்து செயல்படுவதற்காக தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தவர்கள் தான் இந்த 7 பேர். அப்படியானால் இன்றைய திருச்சபையில் இருக்கிற இளைஞர்கள் முதல்ல சாட்சியாய் வாழ்ந்தார்கள். இப்போ தானியேல் போன்ற சகோதரர்கள், இப்போ இங்கே ஸ்தேவான் போன்ற சகோதரர்கள் இந்த திருச்சபையில சாட்சியாய் இணைந்து வாழ்ந்தார்கள். நாமும் நீங்களும் கூட, இளைஞர்கள் ஆகிய நீங்கள் கூட திருச்சபையில் இணைய வேண்டுமானால், திருச்சபையில் இணைந்து செயலாற்ற வேண்டுமானால் இவ்விதமான சிறப்பான காரியங்கள் நமக்கு இருக்க வேண்டாம். ஆகவே இந்த 3ஆம் வசனத்தின்படி தூய ஆவியை பெற்றுக்கொள்வதும், ஞானம் நிறைந்தவர்களாய் காணப்படுவதும், நற்சாட்சி பெற்றவர்களாய் இருப்பதும் தான் இளைஞர்களாகிய நாம் திருச்சபையிலே நம்ம இணைத்துக் கொள்வது, சமுதாயத்தில் இணைத்துக் கொள்வது, தேவையான இடங்களை இணைத்துக் கொள்வது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், கிறிஸ்துவின் சபை பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் படிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும். ஆமா, இதெல்லாம் நாங்க தான் பெரியவங்க, நாங்க தான் இருக்கணும் அப்படி இல்லைங்க. இளைஞர்களை சுவிசேஷகளாய் மாற்றுவதிலே வல்லவர் ஆண்டவர். அவர்கள் ஆண்டவருடைய பக்தி விருத்திக்காக பாடுபடுகின்றவர்கள். ஆகவே இந்த உலகம், இந்த திருச்சபை, அனைத்து மக்களும் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, பிரிச்சு பகுதியாக்குறாரு. சிலரை சுவிசேஷர்களாக, சிலரை போதகர்களாக, சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை நற்கிரியை செய்கிறவர்களாக, சிலரை தீர்க்கதரிசன உரைக்கிறவர்களாக மாற்றிக்கொண்டு பல விதமான ஊழியங்களை செய்யும்படியான செயலை கொடுக்கிறார். இவ்விதமாய் செயல்படுவதுதான் திருச்சபையிலே இணைகின்ற ஒரு செயல். இளைஞர்களாகிய நாம் திருச்சபையிலே இணைகின்ற செயல். 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் பல விதமான ஊழியங்களை நாம் பார்க்கிறோம். படிங்க. 1, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்கும் ஒரே வரம். தூய ஆவியானவர் பேசுறாரு. அந்த வரம் மாத்திரம் அல்ல, வித்தியாசமான வரங்கள். எப்படிங்க? ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது. எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் சிறப்பான வசனம் பாருங்க. எல்லாருக்குள்ளும், in all the person, கடவுள் எல்லாவற்றையும் நடப்பிக்கின்றவர். கிரியைகளை, நற்கிரியைகளை, நற்சாட்சிகளை, நற்பண்புகளை, நல் செயல்பாடுகளை, நல் தீர்க்க தரிசனங்களை, நல் வழிபாடுகளை எல்லாருக்கும் உதவி செய்கின்ற சொல்லுகின்ற இறைவன். படிங்க. ஆவியின் அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவர் அவரவர்களுக்கு வெவ்வேறு விதமான ஊழியங்களை செய்வதற்கான ஆற்றலை, சக்தியை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரே லைன்ல போயிட்டு நானும் இப்படிதான் போவேன், இப்படிதான் இருப்பேன், 10 பேர் எப்படி போறாங்க அல்ல. நீங்கள் பிரிந்து போய் கர்த்தருடைய பல விதமான ஊழியங்களை மேற்கொண்டு செயலாற்றுங்கள். அதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அழகா சொல்றாரு பாருங்க.
எபேசியர் 4:13 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆண்டவர் எத்தனை பேர் ஏற்படுத்தினார். எல்லாரும் ஒரே லைன்ல அனுப்பிச்சில்ல, மாறுபட்ட இடங்கள்ல பகிர்ந்து அனுப்புகிறார். தன்னுடைய வரங்களை, தன்னுடைய ஆசீர்வாதங்களை, தன்னுடைய மேலான கிருபைகளை ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். இப்படி பகிர்ந்து கொடுப்பதற்கு பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் தான் திருச்சபையில் இணைந்து வாழ்கிறார்கள். ஆகவே திருச்சபைக்கு சாட்சியாய் வாழ்கின்ற இளைஞர்கள் மாத்திரமல்ல, திருச்சபையில சாட்சிகளாய் இணைகின்ற வாலிபர்களையும் நாம் நற்சான்று பெற்றவர்களையும் நாம் அடையாளம் கண்டு அவர்களை திருச்சபையிலே பேணி வளர்க்க வேண்டும். மூன்றாவது காரியமாக சாட்சியாய் செயல்படும் இளையவர்கள். முதலாவது, அரச மாளிகையிலே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கடவுளால் பலவிதமான நற்கிரியைகள் அருளப்பட்ட தானியேல் உட்பட அந்த 4 சகோதரர்கள் செயல்பட்ட விதங்களை பார்த்தோம். சாட்சியாய் வாழ்ந்தார்கள். இரண்டாவது, ஆதி திருச்சபையிலே வாழ்ந்த 7 பற்றி நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட வரங்களை பார்க்கிறோம். மூன்றாவதாக, இயேசுவோடு சாட்சிகளாய் இணையும் இளைஞர்கள், இணைந்து செயல்படுகின்ற இளைஞர்கள். நாம் படிக்க கேட்ட யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 முதல் 42 வரையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே 2 பேர் மிக விசேஷமானவர்களாய் காணப்படுகிறார். ஒன்று சீமோன் பேதுரு, மற்றொன்று அந்திரேயா. இவர்கள் 2 பேருமே படிப்பறிவு. இதுக்கு முன்னால ராஜமானியில் ஒருத்தர் இருந்தாங்க, ஆதி திருச்சபையில் கல்வி ஞானம் மிக்கவர்கள் இருந்தாங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒன்றுத்திற்கும் உதவாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், அவர்களை பற்றி பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு செயல்படுகிறார்கள். இதுதாங்க இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்கின்ற இளைஞர்கள், இயேசுவோடு வாழ்கின்ற சாட்சியாய் இணைகின்ற இளைஞர்கள், இயேசுவோடு சாட்சியாய் செயல்படும் இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் எவ்விதமாக இருக்கிறார்கள் சொன்னால், யோவான் சுவிசேஷம் முதல் வாசிக்கிட்ட பகுதியில் 1 அதிகாரம் 39 படிங்க. அவர் வந்து பாருங்கள் என்றார். வந்து பாருங்கள். பார்த்தீங்களா என்ன அழகான ஒரே ஒரு சிம்பிள் வேர்ட். கம் அண்ட் see who is God. யார் இறைவன் என்பதை வந்து பாருங்கள். படிங்க. அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு, இயேசு சாமி எங்க இருக்கிறான்னு தெரியாத அவஸ்தைப்படுறான். அப்ப இந்த சீமோன் பேதுருவும் அந்திரேயாவும் நீங்க வந்து பாருங்கய்யா, நாங்கள் இயேசுவை வெளிப்படுத்தி காட்டுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்று இளைஞர்கள் இயேசுவை வெளிப்படுத்துகின்ற, இயேசுவை காட்டுகின்ற, அவர் எங்க இருக்கிறார் என்று செயல்படுத்துகின்ற இளைஞர்களாய் மாற வேண்டும். நம்மை வெளிப்படுத்திக் கொள்வதல்ல, என் குடும்பத்தை அல்ல, என் சமுதாயத்தை அல்ல, இயேசுவை வெளிப்படுத்துகின்ற சாட்சியாய் இளைஞர்கள் செயல்படுத்த வேண்டும். எவ்விதமாக சீமோன் பேதுரு வந்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கின்ற இடத்தை அழைத்து கொண்டு சென்று காட்டினார்களோ, அவ்விதமாய் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் பிறரை, இயேசுவை அறியா மக்களை ஆண்டவருக்கு சாட்சியாய் செயல்படும்படி மாற்ற வேண்டுமானால் அவர்களை அழைத்து வந்து இயேசுவை காட்ட வேண்டும். இயேசுவை காட்ட வேண்டுமானால் அதற்கு முன்னதாக உங்களை காட்ட வேண்டாம். உங்களை காட்ட வேண்டுமானால் உங்களுள் இயேசுவை காட்ட வேண்டும். இப்படி பத்திக்கலாங்க, இதுதாங்க வாழ்க்கை. நீங்க முதல்ல இயேசுவை போல வாழ்ந்து காட்டணும், இயேசுவை போல நடந்து காட்டணும், இயேசுவை போல செயல்படணும், இயேசுவை போல சிந்திக்கணும். இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்கின்ற மக்களாய் நாம் இருந்தால் மாத்திரமே வந்து பார்க்கின்றவர்கள் இயேசுவை பார்க்க முடியும். எனக்கு அருமையா 41 யோவான் 1:41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, தன் சகோதரனாகிய சீமோனை பார்த்து மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். ஐயா, மேசியாவை நாங்க பார்த்துட்டோம், ரட்சகரை நாங்க பார்த்துட்டோம், வாழ்க்கையின் ஒளி விளக்கை நாங்க பார்த்துட்டோம், எங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றவரை பார்த்து இருக்கிறோம், இளையவர்களை தம்மிடத்தில் அழைக்கின்றவர்களை பார்த்தோம். எனக்கு அருமையானவர்களே, இன்று எத்தனை இளைஞர்கள் விகற்பங்களாய் சுத்தி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அகன்று கொண்டிருக்கிறார்கள், எத்தனை இளைஞர்கள் தீமையான வழிகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து மேசியாவிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது இளைஞர்களாகிய உங்களின் பொறுப்பு. இளைஞருடைய பொறுப்பு சாட்சிகளாய் செயல்பட வைக்க வேண்டும். சுற்றி கொண்டிருந்தவர்கள் இன்று அநேக இளைஞர்கள் சொல்கிறார்கள்,
நாங்கள் அனாவசியமான பல்வேறு நிலைமைகளிலே எங்கள் வாழ்க்கையை செலவு செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசுவிடத்திலே வந்த பொழுது மாறி போனோம். எத்தனை வாலிப பிள்ளைகள் இயேசுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாலிப பிள்ளைகள் இயேசுக்கு பிரதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்று சுவிசேஷ ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாலிப பிள்ளைகள் அடிமைகளாய் இருக்கிறவர்கள் மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாலிப பிள்ளைகள் சிறைச்சாலை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாலிப பிள்ளைகள் வியாதிஸ்தரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாலிப பிள்ளைகள் வேலை இல்லாமல் விரக்தியான சூழலில் இருக்கின்ற வாலிபர்களை சந்தித்து ஆறுதலையும் சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மாற வேண்டும். இளைஞர்களாக நாம் மாற வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கின்ற இளைஞர்களை திருச்சபையின் முக்கியஸ்தர்கள் பயன்படுத்த வேண்டும். அவர்கள் வேண்டாம் என்று விட்டுவிடக் கூடாது. அவர்கள் தான் வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் திரளான மீன்களை பிடிக்கப்பட்டவுடனேயே பயந்து போறாங்க. சீமோன் பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுந்து என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். இயேசுவுக்காக செயல்பட வேண்டுமானால் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னதாங்க ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் பாவியான மனிதன். நான் பாவிதான் ஆனாலும் நீர். என்ன அழகா பாடின பாரு. நான் பாவிதான் சாமி. நான் பாவ பிண்டத்தில் விழுந்தவன் தான். பாவ சோதனையில மடங்கடிக்கப்பட்டவன் தான். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். என்ன அழகா சொன்ன. நாற்றம் எல்லாம் நீக்கி என்ன சேற்றிலே விழுந்து நாறி கொண்டிருக்கிற என்னை அவர் தூக்கி எடுத்து மிகுந்த உன்னதமான பருவத்தில் என்னை நிறுத்தி என்னை சாட்சியாய் செயல்படும்படியாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்களும் மாற வேண்டுமானால் ஒப்புக்கொள்ள வேண்டும். முதலாவது நான் பாவி என்பது. நான் பாவி அல்ல. சங்கீதம் அழகாக, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். உள்ளத்திலே உண்மை இருக்கிறது. இதுதான் உண்மைதான். இந்த உண்மை, சத்தியம், நேர்மை இது உள்ளத்திலே வரும்போது நாம் சாட்சியாய் செயல்படுகிறோம். ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அதாவது மனிதர் எடுக்க வேண்டியது தன்னை யார் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இரண்டாவது லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்து போனாங்க. இது இவ்வளவு மீன் பிடிச்சவனே, இவ்வளவு திரளான மீன் நாங்கள் பாவிசாலே நாங்கள் அநியாயம் செய்தவங்களாச்சுன்னு பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி படிக்காத கல்வி அறிவற்ற சீமோனை நோக்கி பயப்படாதே. ஆண்டவர் சொல்கின்ற முதல் வார்த்தை அவனை ஆற்றுகின்றார், தேற்றுகின்றார், பலப்படுத்துகின்றார். பயப்படாதே. be not afraid. இது முதல் இன்னையிலிருந்து நீங்க மனுஷரை பிடிக்கிறவர்களாக. இது வரைக்கும் மீனை பிடிச்சிருந்தையா விட்டுடு. மனித தாங்க செயல்படுகின்ற கிறிஸ்தவர்கள். யார் ஒருவர் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறினார்களோ அவர்கள் செயல்படுகின்றார்கள். எவ்விதமாய் செயல்படுகின்றார்கள்? கிறிஸ்துவின் மந்தையிலே ஆட்களை சேர்க்கின்றார்கள். பரிசுத்த ஆவியை கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். நல்லவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். தீமையான காரியங்களை அகற்றி கொண்டு நன்மையான காரியங்களை செயல்படுகின்றவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அனுதினமும் ஆவியானவர் திருச்சபையில மக்களை சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொன்னால் இந்த இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை செயல்படுத்தியதால் தான். எனக்கு அருமையானவர்களே, நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டுமானால் முதலாவதாக இயேசுவை காண வேண்டும். இயேசுவை கண்டோம் என்று சொன்னார்களே, வந்து பாருங்கள் என்று சொன்னார்களே. ஆகவே இந்த வாழ்க்கையிலே இயேசுவுக்கு நாம் வெற்றியை அல்லது ஜீவ கிரீடத்தை அல்லது ஜீவ அதிபதியை ஜீவன் ஊற்றி நாம் கொண்டு வந்து சேர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் முதலாவதாக இயேசுவை காண வேண்டும். இரண்டாவது அவரை போலவே பாவி என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். மூன்றாவது மாற வேண்டும், மனிதரை பிடிக்கிறவர்களாக மாற வேண்டும். நான்காவது எபேசியர் 3:16-17 படிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான புருஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். நான்காவது காரியம், கிறிஸ்து நம்மிடத்திலே வாசமாய், நாம் அவரிடத்திலே வாசமாய், நீங்களும் அவரும் ஒருவரோடு ஒரு தொடர்புடையவர்களாய் காணப்பட வேண்டும்.
மனிதரை பிடிக்கிறது எப்படின்னு சொன்னா, இயேசு என்னிலும் நான் அவரிலும் வாழ வேண்டும். என்னிலே என்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுசாமி பார்க்கிறவன் குமார் சார் இங்க இருக்கிறாருன்னு சொல்லணும். ஆகவே அந்த வழிகளிலே நாம் இயேசுவோடு இணைந்து செயல்பட வேண்டும். வாழ்க்கையிலே நாம் பிசாசோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக வேளைகள் இன்றைய நாளிலே இளைஞர்கள் பிசாசின் தன்மையை தரித்து கொண்டவர்களாய், பிசாசினுடைய வாழ்விலே இணைந்தவர்களாய் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் புறம் தள்ள வேண்டுமானால் முதலாவது இயேசுவை பார்க்க வேண்டும், இரண்டாவது பாவ மன்னிப்பை பெற வேண்டும், மூன்றாவது மனிதர்களாய் பிடிக்கிறவடைய மாற வேண்டாம், நான்காவது இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டாம், ஐந்தாவது மாத்திரம் சொல்றேன், பிலிப்பியர் 4:13 படிங்க. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற இந்த நிச்சயம் நமக்கு வரணும். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற அந்த உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பலப்படுத்துகின்றவர் அவர், என்னை ஸ்திரப்படுத்துகின்றவர் அவர், என்னை இந்த உலகத்திலே ஊன்ற கட்டினவர் அவர், இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் அவர். ஆகவே இளைஞனே, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்துப்பார். எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற சக்தி நமக்கு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் நாம் இயேசுவை பார்த்து விட்டோம். ஏனென்று சொன்னால் பாவி என்று ஒப்புக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு இணைந்து செயல்படுவதாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனை இயேசு கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இளைஞருடைய செயல் வீரியம் என்று சொன்னால் இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை, அதாவது சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, சாட்சியில இணைந்து செயல்பட்ட அந்திரேயை போல, சாட்சியில இணைந்து செயல்பட்ட அருமையான பிள்ளைகளைப் போல, ஸ்தேவான், பிலிப்பை போல நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டும். சாட்சியாய், அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்த பிள்ளைகளை போன்ற சீமோன் பேதுரு போன்ற வாழ்விலே அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் வேண்டும். ஆகவே இந்த 3 காரியங்களை பெற்று தேவனுக்கு மகிமையாக இன்றைய இளைஞர்கள் செயல்பட கர்த்தர் திருச்சபை இளைஞர்களையும் சமுதாய இளைஞர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உமது கிருபையை பெற்றவர்களாய் இந்த இளைஞர்களோடு இளைஞர்களாய் உண்மை சேர்ந்து நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இளைஞருடைய திருப்பணி என்பது மிக உன்னதமான பணியாய் காணப்படுகிறது சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்துவாகிய நீர் அவர்கள் மீது கொண்ட செயல் வீரியம் அதிகமாய் இருக்கிறது. அவர்களை சாட்சியாய் மாற்றுகிறீர், சாட்சியாய் வாழ்விக்கிறீர், சாட்சியாய் செயல்படுத்தி கொண்டு வருகிறீர். அவ்விதமாகவே இந்த இளைஞர்களை மாற்றுகின்ற வண்ணமாகவே அநேக இளைஞர்களை, வழி தவறி சென்று கொண்டிருக்கிற இளைஞர்களையும் வழிபடுத்தி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அவர்களையும் ஆண்டவரே நல்வழியிலே நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். செய்தி கேட்ட அத்தனை குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அன்பின் கரத்தில் அர்ப்பணி ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மீது இருப்பதாக மீட்பிரேஸ் திரும்பி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணி ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் யாவரோடும் விசேஷமாய் செய்தி கேட்டாத்தை நல்ல உள்ளங்கள் நிலைத்திருந்து நிறைவான நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்றும் கட்டளையிடுவதாக. ஆமீன். ஆமீன். God bless you.